பசுமையான அந்த சோலையில் மயிலானது நடனம் ஆடிக்கொண்டிருந்தது. மயிலின் நடனத்தை மறைவில் இருந்தபடி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது ஒரு கரடி. மயிலின் நடனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த கரடிக்கு தானும் நடனமாடிட வேண்டும் என்று மனதுக்குள் எண்ணியது கரடி. உடனே மறைவிடத்தை விட்டு வெளியே வந்த கரடி மயிலின் முன்னே போய் நின்று கொண்டது. தன் முன்னே ஒரு கரடியானது வந்து நிற்பதை கண்ட மயில் திட்டுக்கிட்டது. உடனே அது, கரடியே, எதற்காக எனது நடனத்தை ரசித்து பார்த்தாய்? மயிலே, உன்னிடம் நடனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆவல் ஏற்பட்டது. அதனால்தான் மறைவிடத்தில் இருந்தபடி உனது நடனத்தை ரசித்தேன். அதோடு எனக்கும் நடனத்தை கற்றுதா என்று ஆர்வத்துடன் கேட்கிறேன் என்றது கரடி. கரடியே, உனக்கு நான் ஒரு சில அபிநயங்களை கற்று தருகிறேன். அதனை நீ சரியாக செய்து காட்டினால் மேற்கொண்டு நீ நடனத்தை கற்றிட தயாராக இருக்கின்றாய் என்பதை நான் முடிவு செய்திடுவேன் என்றது மயில். சரி, நான் தயாராக இருக்கின்றேன் என்றது கரடி. மயிலும் உடனே கரடிக்கு நடனத்தை கற்றுக் கொடுக்க தொடங்கியது. மயிலை விடவும் அபிநயங்களை சிறப்பாக செய்தது கரடி. மயிலும் கரடிக்கு நடனத்தை கற்றுக் கொடுத்தது. மயிலை விடவும் சிறப்பாக நடனமாடியது கரடி. கரடியே, ஆர்வம் இருப்பவர் ஏத்துறையிலும் வெற்றி பெறலாம். அதற்கு நீயே எடுத்துக்காட்டு என்றது மயில். நீதி ஆர்வம் இருப்பவர்கள் மிக எளிதில் எதையும் கற்றிடுவார்கள்.